Shalom to all of you. As we continue the study, obedience to the laws of God, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிகிறதை குறித்து நாங்கள் இந்த நாட்களிலே அவருடைய உதவியோடு ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதா? What a question. இந்த வெள்ளக்காரர்கள் அமெரிக்கா, கனடா, யூரோப், when I say வெள்ளக்காரர்கள் அவங்க தான் இந்த புதிதான செய்திகளில் இறங்கி ஜனங்களை வஞ்சிப்பிலே வழிநடத்தி அவர்களுக்கு தெரியாமலே, உதாரணம் இல்லாத ஒரு மூன்றாவது ஆளுங்கிற ஒரு ஆவிதான் இயேசுவாவினுடைய டேடி, அவரது தகப்பன். அதை நம்பி இருக்கிறார்கள். ஏன்? அநேகமானவர்களுக்கு விருப்பமும் இல்லை, டைமும் இல்லை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க. பெரியன்ஸ் மாதிரி பெரியன்ஸ் கவலைப்பட வேண்டாம், என்னால் நீ வாசிச்சிருக்க வேணும். எத்தனையோ தடவை நான் சொல்லிட்டேன். அப்போஸ்தலர் 17 பவுல் சொன்னதை அவர்களுடைய நீ எடுக்கவில்லை. காரியங்கள் இப்படி இருக்கிறதா ஆராய்ந்து பார்த்தவர்கள். I believe I told you I am not a prophet. நான் அவரது அழைப்புக்கு தப்பியோடிய மனுஷர்களில் ஒருவன். ஜோனா மாதிரி. அவருடைய இரக்கத்தின்படி அவர் என்னை விடவில்லை. யார் மூலமாக அவருடைய அழைப்பின் வார்த்தைகளை 1981 ஜனவரி 30 கொடுத்தாரோ அவர்களோடு போய் நான் சண்டை போட்டேன். எனக்கு தீக்க தரிசனம் பண்ண என்னென்று தெரியாதபடியும். அதுக்கு பிறகு நான் இவைகளை அறியாதிருந்தபடியினாலே டேடியை எல்லாவற்றையும் அறிந்தவராய், இலங்கையிலும் ஒரு ஆள், இந்தியாவிலும் ஒரு ஆள், நான் மிகவும் உயர்ந்த இடத்திலே வைத்து தேவனுடைய மெய்யாக ஊழியர்கள் என்று அவர்கள் வார்த்தையை ஆசையோடு கேட்கிறவர்கள் 2 பேரும் அவர்கள் நேற்று அடைந்தார்கள். 2 பேர் மூலமாகவும் அந்த அழைப்பை உறுதிப்படுத்தினார். அவருடைய இறுக்கத்தின்படி, அவருடைய வழிநடத்துதலின்படி இன்னமும் இந்த வார்த்தையை அறிவிக்கிறதுக்கு அவருக்கு சொந்தமான ஜனங்களுக்கு நான் தயவை பெற்றேன். அது எனக்கு தெரியும். அவருடைய வார்த்தை, அவருடைய வெளிப்படுத்துதல், அவருடைய குடும்பங்கள், ஜனங்கள் அல்லது சபை, அவருடைய ஊழியம், வேலை எல்லாம் அவருடையது. எப்பொழுதும் என்னை எடுபடியாக நான் இருதயத்திலே வைத்திருந்தேன். அவர் விருப்பமான காரியங்களை எதையும் அவர் செய்வார். So I know, whether people stay or leave, இருந்தாலோ போனாலோ என்ன செய்யாலோ, இருக்கிறார்கள் இருக்கலாம், போறாக்கள் போகலாம். That's what happened. போனாக்களை திரும்பி கதட்டி கூப்பிடவில்லை இயேசுவா. நின்ற ஸ்ரீஷரிடத்தில் கேட்டார், you also want to go? நீங்களும் போக போறீங்களா? அவைகளை நான் இருதயத்தில் எடுத்து, இதை நான் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய ஆடுகளுக்காக நான் பேசுகிறேன். உலகத்தார்கள், கிறிஸ்டியன்ஸுக்கும் அல்ல. அவருடைய ஆடுகள்
அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியுமாறுகள். Now I said all these things, so I don't carry the burden of அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்களா, அப்படியா எப்படியா. கூட்டாமல் குறைக்காமல் அவருடைய வார்த்தையை சொல்ல நான் அழைக்கப்பட்டேன். அதுவும் ஒரு கடினமான செய்தியை கொடுக்க நான் அழைக்கப்பட்டேன். அதுவும் இன்னொரு ஆளை எங்கேயோ இருந்து அனுப்பி அவர் வந்து இது வாஸ் இன் கனடா during pastor's meeting and he came and knelt down before me. எனக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு he was telling these prophecies. என்னோடு நெருக்கமாக இருக்கிறார்களுக்கு இந்த வார்த்தைகள் தெரியும். So they just by the way இதுக்கு எதிராக வருகிறவர்கள் இந்த வேலைக்கு இந்த படிப்பித்தல்களுக்கு இந்த பிராட்காஸ்டுக்கு என்னோட அதி உயர்ந்த தேவனோடு தான் இருக்கிறார்கள். Oh, you say why are you laughing? I don't know. I'm not just laughing. So that's why I don't say if you want to donate, please donate. Donate காசு கொடுக்கிறவர்கள் இதை எப்படியா செய்யுங்கள். அவருக்கு காசு விதை அது இது கொடுக்கிறதுனால் அவருக்கு பயத்தில் அவர்களுடைய அன்பில் நீ கொடுக்கணும். மறுபடி okay, that just by the way as a little shower for you to know. And so how we are continuing இன்னமுமாக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். பேய் இந்த வார்த்தைகளுக்கு முழு எதிர் என்பதை அறிவேன். ஒரு வயது வந்து ஒரு தாய் வந்து இந்த வார்த்தைகளை ஆசையாய் கேட்டு சூரியங்களை விடுதலை அடைந்து தன்னுடைய ஒரு பிறந்த குழந்தையை போல தன் செல்போனை தூக்கி கொண்டு தெரிஞ்சு இந்த டைம் மாற நேரங்களில் கேட்டுக்கொண்டிருந்தது. பேய் வந்து ஆக்களை அனுப்பி அந்த செல்போனை திருடி போட்டது. பேய்க்கு விருப்பமில்லை. எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும், நான் வார்த்தை கொடுக்கிற நேரமே அவர்கள் பேஸ்பால் விளையாடுவார்கள். என்னோடு வாங்கலை உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எறி நான் ஒன்றையும் பிடிக்கவில்லை. தண்ணி போத்தல், கதிரை, பைபிள், உள்ளே இருக்கிற பேய்களுக்கு பிடிக்கிறது இல்லை. சோ இப்ப நான் சொல்லிக் கொண்டிருக்கிறது அடுத்த வஞ்சிப்பு அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் மற்ற இதில் என்ன பவுலின் வார்த்தைகளை பிழையாக விளங்கி அதனாலே வஞ்சிக்கப்பட்டு நாங்கள் கட்டளைகளுக்கு கீழே இல்லை. உன்னை கீழே எங்க கொண்டு போனவர்? என்னுடைய நாய் செலவுல நான் படிக்கிற நேரத்தில் கிண்டி என் மேசைக்கு கீழே வந்திருப்பார். உன்னை அப்படியா கொண்டே போட்டவர் கட்டளைகளை எனக்கால அவர் கட்டளைகளை இருதயத்துக்குள்ளே வைக்கும்படி சொன்னார். அதுதான் புதிய உடன்படிக்கை. அவருக்கு அவரோடு நெருங்கிய விருப்பம் உள்ளவர்கள், இயேசுவோடு அவரோடு அன்புள்ளவர்கள், அவருடைய இறுக்கத்தை பெற்றவர்கள். நீ சொல்லும் நான் கேட்கிறேன், நான் கீழ்படுகிறேன் உம்முடைய பலத்தால். அப்படித்தான் சொல்லுவார்கள். என் ஆடுகள் என் குரலுக்கு, குரல் விதிகள், கட்டளைகள், வார்த்தைகள் அவர் வாயினாலே வந்தது. பிரமாணங்கள், நியாயங்கள், நீதிகள்
என் குரலுக்கு கீழ்ப்படுகிறது. அவைகளை நான் அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. என் குரலுக்கு செவி கொடுக்கிறது என்றால் என் கட்டளைகளுக்கு என் ஆடுகள் கீழ்ப்படுகிறது. ஏனென்றால் அவருடைய ஆடுகள் அவர் குரலை அறிந்திருக்கிறது. அவர் குரல் அவர் வார்த்தையிலே இருக்கும். அவர் குரல் அவரது கட்டளையிலே இருக்கும். அவரது விதிகளிலே, அவரது பிரமாணங்களிலே, சாட்சிகளிலே. ஒரு பாடல் கூட நாங்கள் படிக்கும், அதுக்கு மொழிபெயர்ப்பை அவர் கொடுத்தார். அவர் வார்த்தையிலே அவர் குரல் கேட்கும். Some of you might be shocked if I say he was the mediator of giving the first covenant. முதலாவது உடன்படிக்கை சேனாய் மேலே அந்த கட்டளைகளை மீடியேட் பண்ணி அந்த டோராவை மோசேக்கு கொடுத்து யார்? In the beginning was the Word, the Logos. அவர் தேவனோடு இருந்தார், அவர் தேவனாய் இருந்தார். சில வஞ்சிப்புகள், வஞ்சிப்பான போதனைகள் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவரது வார்த்தையின் மூலமாக காரியங்கள் இப்படித்தான் இருக்கிறது என்று எங்களுக்கு காண்பித்து அவைகளை திருத்தும்படி சொன்னார். புத்திமானை திருத்து, அவன் உன்னை நேசிப்பான். புத்தி உள்ளவனே, மூடனுக்கு நீ திருத்த போனால் அவன் உன்னை வெறுப்பான். இது சொலமோன் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட நிலை. நீதிமொழிகள் 12:1. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனும் மிருக குணமுள்ளவன். இன்னும் ஒன்று இருக்குது, நீதிமொழிகள் 4. நீதிமொழிகள் 9:8. பரிகாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். கேலி பண்றாக்களை கடிந்து கொள்ளக்கூடாது, விட வேணும். அவங்களை கேலியிலேயே போய் பிறல்றதுக்கு அவர்களது தொழில் அது. நாய் குலைக்கும், பண்டி சேறுகளுக்குள்ளாக புதைந்து கொண்டு மூஞ்சையை வச்சு தோண்டி கொண்டு போகும். நிப்பாட்ட இயலாது. பரிகாசக்காரனை don't rebuke him, he going to hate you. அவன் உன்னை பாய்ப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள். Rebuke the one who has knowledge, who loves knowledge. அவன் உன்னை நேசிப்பான். ஒரு தடவை பிழையா நடந்து கொண்ட சைமன் பீட்டர் ராயப்பர், பவுல் சின்னப்பர்,
கடிந்து கொண்டான். பீட்டர், சைமன் பீட்டர் பவுலை மறுக்கவில்லை. அவன் அறிவை விரும்புகிறவன். சைமன் பீட்டர் புறஜாதியார் மாதிரி அவன் செய்கையிலே நடந்தபடியால் அவர்களோடு சாப்பிட்டு கொண்டிருந்துட்டு புறஜாதியாரோடு கொஞ்சம் யூதர்கள் வந்த நேரம் எழும்பி ஓடி போயாங்க நின்றுட்டான். So Paul rebuked him. ஆனா அந்த பவுலின் புத்திமதியை எப்படி எடுத்தான்? பீட்டர் 2 பேதுரு 3 அதிகாரம் 15 மேலும் நம்முடைய எஜமானின் பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரன் பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே அவன் அந்த ரிவ்யூ பண்ணது இருதயத்திலே வைத்திருக்கவில்லை. இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் எல்லாம் அல்ல, குறிப்பாக ரோமர் புத்தகத்திலே சில வார்த்தைகள், கலாத்தியர் புத்தகத்திலே சில வார்த்தைகள், ஆனால் அதை டாடியின் உதவியோடு படிக்கும் நேரத்திலே அவர் அதை வெளிப்படுத்துவார். உண்மை உள்ளவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அவரது வார்த்தையே உண்மை, அவரது கட்டளைகள் உண்மை, நீதி. அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதாக இருக்கிறது. கற்றுக்கொள்ளாதவர்களும் உறுதியில்லாதவர்களும், இங்க கற்றுக்கொள்ளாதவர்கள் என்று சொல்கிறது, they have people who have no knowledge of the law, what was given to Moshe. மோசேயின் புத்தகம் 5 புத்தகங்கள், அவைகளிலே இருந்து தம்மை குறித்து கூறப்பட்டவைகளை யேசுவா எம்மாவு தெருவில் போன அந்த 2 டிசைபிள்ஸுக்கும் பேசி அவைகளை அவர்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருந்தார். தம்மை குறித்து எழுதப்பட்டவைகளை. எம்மாவு தெருவிலே போன வழியிலே இயேசுவா வேதவாக்கியங்களை எடுத்து அவர்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு வந்தார். உயிர்த்தெழுந்த இயேசுவா, இயேசு கிறிஸ்து தேவன் ஆவியாயிருக்கிறார். அவராலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இயேசுவா மகன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று சொன்னார். இப்பொழுது அவர்களோடு பேசிக்கொண்டு வருகிறார். Yeshua is a great teacher. நீங்கள் என்ன எஜமான் என்றும் போதகர் என்றும் சொல்லுகிறீர்கள். டீச்சர், எஸ் ஐ ஆம். அவர்கள் உணர்வடைந்தார்கள். வேத வாக்கியங்களிலே இருந்து மோசேயின் புத்தகம், பாடல்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றிலும் இருந்து சொல்லிக் கொண்டு வந்தார். இப்பொழுதும் உண்மையை விரும்புகிறவர்களுக்கு அதை கற்பிப்பார். 1 யோவான் 2:27, the anointing is the presence of daddy and son. I will go and teach you. By the way, I just can't wait. பழைய முதலாவது உடன்படிக்கையிலே இயேசுவா
வார்த்தையானவர் வார்த்தையானவர் வார்த்தையாக ஒருவர் ஜீவித்தார். In the beginning was the word. ஆதியிலே வார்த்தை இருந்தார். கேத்தலிக் பைபிள் அப்படியா எழுதி இருக்கிறது. I like that translation. ஆதியிலே வார்த்தை இருந்தார், அவர் தேவனோடு இருந்தார், அவர் தேவனாய் இருந்தார். ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். So Daddy is teaching me now. I'm just stuck of studying those things. So sweet and ஓரளவு அவரது கட்டளை. For those things in Psalm 119, those words that have been used, no, the other Psalm 119. Psalm 119, the words that we have used, all those scriptures, yeah. வேதம், சாட்சிகள், வழிகள், கட்டளைகள், பிரமாணங்கள், நியாய தீர்ப்புகள், நீதி நியாயங்கள், உமது வார்த்தை, நியாயங்கள், கட்டளைகளின் வழி, உமது வழிகள், கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். This was a song. There was a ministry called Satyavasanam. அந்த நேரத்தில் in the 1980s they operated from Colombo. They released this song, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வார். So I was so crushed, what shall I say, pressed in my heart. இருதயத்திலே இந்த வார்த்தைகளை அந்த பாடலினூடாக அந்த நேரம் கேட்க, அதில் இருந்து இன்று வரை நாங்கள் அந்த பாடலை படித்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், எத்தனையோ பேர் நீங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஓடி உங்களால் படிக்க முடியாமல் போய்விட்டது. இன ஜனமும் உற்றார் உறவினர்களும் குடும்பமும் நண்பர்களும் உன்னை அறியாதது போல உன்னை தள்ளி வைத்து நடந்த நாட்களும் அல்லது இப்பொழுதும் இந்த வார்த்தை தான் உன்னை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது என்பது உனக்கு தெரியும், உன் இருதயத்துக்கு தெரியும். அதே மாதிரிதான் எனக்கு. I don't know when I'm going to get out of this teaching. இந்த கற்பித்ததில் இருந்து எப்பொழுது எனக்கு விடுதலை கொடுத்து நான் மற்றதுக்கு நான் இப்பொழுது சொன்ன
Where was Yeshua before he was born of the Virgin Mary? எங்களுடைய எஜமான் அதி உயர்ந்த தேவன், அவருடைய தகப்பன், அவர்களுடைய நெருங்கிய உறவு. டாடி மகனை நேசிக்கிறார், மகன் டாடியை நேசிக்கிறார். எந்த நேரமும் அவர்கள் பிரிந்ததே இல்லை. டாடி மிகவும் மகனில் அன்பு கூர்ந்து நியாய தீர்ப்பு காரியங்களை மற்ற எல்லாவற்றையும் அவர் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு நான் பிரியமானது செய்கிறதுனாலே டாடி என்னை விட்டு பிரிந்ததே இல்லை. யேசுவா சொன்னார், தேவ குடும்பம் 2 பேர் மட்டுமே. அதி உயர்ந்த தேவனும் அவருடைய மகன். அவர்கள் 2 பேரோடும் தான் நம்முடைய ஐக்கியம். இதை நீக்கி போட பிசாசு எடுத்த வஞ்சிப்பும் நாடகமும் தான் நைசியா 325 இன்று வரை உலகம் கிறிஸ்தவர்கள் வஞ்சிப்பிலே இருந்து தடியோடும் மகனோடும் இருக்க வேண்டிய ஐக்கிய உறவு அது இல்லாமல் இருள் மூடிக்கொண்டிருக்கும் இந்த பூமியிலே ஆசையாக டடி என்று கூப்பிட தெரியாதவர்களாக, இயேசுவின் தகப்பன் யார் என்பதை தெரியாதவர்களாக, இயேசுவா டடியை குறித்து என்ன சொன்னார், அதி உயர்ந்த தேவனை குறித்து, அதி உயர்ந்த தேவன் யெகோவா தம்முடைய மகனை குறித்து என்ன சொன்னார், எப்படியாக இருவருமாக தேவ திட்டங்களை இன்று வரை ஒரே ஆவியாக தமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்குள்ளாக இருந்து நிறைவேற்றுகிறார். Oh, they miss all these things. இந்த டேடியோடும் மகனோடும் எங்களுக்கு ஐக்கியம், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் என்று அப்போஸ்தலன் ஜான் 1 யோவான் 1:1-3 நான் கண்களால் பார்த்ததும் காதுகளால் கேட்டதும் எங்கள் கரங்களினால் தொட்டதும் அவரை நோக்கி பார்த்ததுமாக இந்த ஜீவம் வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். யோவான் மூலமாக அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டது. நம்முடைய ஐக்கியம் அதி உயர்ந்த தேவனோடும் அவருடைய மகனாகிய யேசுவா மஷியாவோடும். ஜனங்கள் தம்மை கனம் பண்ணுகிறது போல தம்முடைய மகனையும் கனம் பண்ண வேண்டும் என்று சகல நியாய தீர்ப்புகளையும் மனுஷரை குறித்த
அந்த வேலையை அவர் கையிலேயே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு புரட்டஸ்தாந்தர் என்பவர்களும் அல்லது இவாஞ்சலிக்க யாரோ இவர்கள் ஆதியிலே கத்தோலிக்க கூட்டங்களோடு இருந்து பிரிந்து ஆங்கிலிக்கன் கூட்டம் என்றும் மெத்தடிஸ்ட் கூட்டம் என்றும் ஜான் வெஸ்லி அதுக்கு பிறகு லூத்தரன் கூட்டம் என்று மார்ட்டின் லூதர் அது பிறகு புரொட்டஸ்ட் பண்ணி புரொட்டஸ்ட் 2 பேர் எடுத்து இப்பொழுது பல வஞ்சிப்புகளுக்குள்ளே ஆகப்பட்டு கத்தோலிக்கர்களோடு சேர்ந்து இன்னமுமாக சூரிய நாளிலே ஆராதனை செய்து கொண்டு ஏன் சூரிய நாளிலே அவர்கள் ஓய்வு நாளை அனுசரிக்க மறக்காது என்று சொல்லி 10 கட்டளையில இருந்ததை கட்டளை அங்கு எடுக்கிறது இல்லை இன்று வரை. நோனோ அது எங்களுக்கு அல்ல, அதை யாவும் அப்ப மற்ற கட்டளைகளையும் உடைக்க வேண்டியதானே. களவு செய்யலாம், விபச்சாரம் செய்யலாம், கொலை செய்யலாம், நோ ப்ராப்ளம். பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம். அப்படியான ஒரு நிலைக்கு பேய் கொண்டு வந்துதான் அவனுக்கான அந்த கிறிஸ்துவுக்கு மேடை ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. Already the world is getting into severe darkness. Donald Trump வார்த்தையிலே விசுவாசமாய் இருக்கிறதுனாலும் தேவன் அவர் மூலமாக எருசலேம் சிட்டிய இஸ்ரேலுக்கு தலைநகராக்கினதுனாலும் அவர்களுடைய எம்பசியை வெளிநாட்டு அலுவலகத்தை டெல் அவீவ் என்கிற பட்டணத்தில் இருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்ததனாலும் எருசலேமுக்கு கை கொடுத்து உதவுகிறதுனாலும் பிசாசு, உலகத்தை வஞ்சிக்கும் பிசாசு, கிறிஸ்தவ சபைகள் அநேகம் 90க்கு வீதமானதை பொறியிலே அகப்படுத்தி வைத்து பயங்கர பிழையான போதனைகளை அறிவித்துக் கொண்டிருக்கும் பிசாசு முழு மூச்சாக அந்த ஜனாதிபதி ட்ரம்பை எதிர்க்கிறது என்பதை அவரது வார்த்தையை நேசிக்கிற, அவரை நேசிக்கிற தேவனுடைய டேடியின் ஜனங்களுக்கு, அவருடைய ஆடுகளுக்கு நான் சொல்லுகிறேன், மற்றவர்களுக்கு அல்ல. எந்த ஒரு ஜனாதிபதியும் அவரது வார்த்தையை தூக்கி பிடிக்கவில்லை. No. So history is going to change. எரிகிற புண்ணுல கொதிக்கிற எண்ணெயை ஊத்துற மாதிரி இருக்கும் பேய்க்கு இவர் இப்படியாக செய்தது எருசலேமுக்கு உதவியது. ஏனென்றால் அது தேவன் தெரிவு செய்த சனம், யூதர்கள். அங்குதான் அவர் வந்து குடியிருக்க போகிறார். அதைத்தான் அவர் தெரிந்து கொண்டார். அவருடைய வார்த்தையைத்தான் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அந்த கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதே வேலை செய்து சபைகளுக்குள்ளே நுழைந்து கட்டளைகளை எடுத்து போட்டு அவைகள் எல்லாம் யூதர்களுக்கு என்று சொல்லி
தாங்கள் கிருபையின் தயவின் காலம் என்று சொல்லி வஞ்சித்து கட்டளைகள் இல்லாதவன் என்கிற பெயர் கொண்ட அந்திகிறிஸ்து, the lawless one. 2 தெசலோனிக்கேயர் 2:8. அவன் வந்த நேரம் தேவனுடைய வார்த்தை கட்டளைகள் இருக்காது. The lawless one. அவன்தான் 325 ஓய்வு நாளை மாற்றி சூரிய நாளிலே வைத்தது. தேவனை கேலி பண்ண பிசாசு அந்த ஆவி கிறிஸ்தவர்களுக்குள்ளே புகுந்து இல்லாத ஒரு 3வது ஆள் என்று ஒரு ஆவியை கொண்டு வந்து தானும் ஒரு ஆள் என்று தேவ குடும்பத்துக்குள்ளே பூந்து இன்றைக்கு அவரோடு பேசி அவருக்கு ஆராதனை செய்து அவரை தொழுது கொண்டு அவர் என்கிற ஆள் இல்லை. டடியும் மகனும் தான் தேவனுடைய ஆவி, ஒரே ஆவி, 3ஆம் ஆள் இல்லை. அதையும் கொண்டு வந்து இன்றைக்கு அவன் வந்து சபைகளுக்குள்ளே பூந்து கிருபையின் காலம் யார் சொன்னது கட்டளை அந்த மறியலுக்குள்ள நாங்க திருப்பி போறதா? அதெல்லாம் எங்களுக்கு இல்லை. அதை சொல்லி இதை சொல்லி வேத வாக்கியங்களை புரட்டி சைமன் பீட்டர் சொன்ன மாதிரி சில காரியங்கள் உண்மை விளங்குவதற்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் அவன் முரண்பாடாக தேவன் கொடுத்த கட்டளைகளை நீதியாக, நலனுக்காக, ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காக கொடுத்த கட்டளைகளை, புத்திமதிகளை, வழிகளை, நீதி நியாயங்களை, வார்த்தையை, அவைகளை சிலுவையிலே எடுத்து போட்டார் என்று சொல்லி வஞ்சித்து எத்தனை ஊழியர்கள் அமெரிக்கா and Canada, I'm talking about these people, the white people, ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் கட்டளைகளுக்கு கீழாய் இருக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படி என்றெல்லாம் புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். டேவிட் இருக்கிற நேரம் சொன்னா கிங் டேவிட் என்ன செய்திருப்பான்? கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தவர்கள் சபிக்கப்பட்டவர்களா? சோ கட்டளையே சாபம், அவரது வார்த்தையே சாபம். சாபம் நிறைந்த ஒன்றை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். பிள்ளைகளே பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள். வாக்குத்தத்தம் கூட்டப்பட்ட ஒரு கட்டளை அது. நீ கட்டளை என்றும் எடுக்கலாம், புத்திமதி என்றும் எடுக்கலாம். எப்படியாவது உனக்கு அவரோட சரியான உறவாய் இருந்தால் நீ உடனடியாக எஸ் ஆமேஜமானே நான் கீழ்ப்படுகிறேன், கீழ்ப்படுவேன் மாட்டேன், அம்மா சொல்றதுக்கு கீழ்ப்படிமான். இப்படி யாராவது பிள்ளைகள் சொல்ல எந்த பெற்றார் விரும்புவீர்கள்? அவர் கட்டளையை கொடுத்தார். பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நன்மை உண்டாகும் படிக்கும் உங்கள் வாழ்க்கையிலே நன்மை உண்டாகவும்
உங்கள் நாட்கள் நீடித்திருக்கவும், அதாவது பாதி வழியிலே நீ சாகாதபடிக்கு, அகால மரணமோ எதுவோ விபத்தோ தற்கொலையோ லவ் பிரேக், காதலில் தோல்வி, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாயாக. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம், தாய் தகப்பன்மார் அவரை அறியாதவர்களாக, கட்டளைகள் இல்லாதவர்களை போல, அந்த கிறிஸ்துவின் ஆவி அந்த மனுஷன் வர இருக்கு, அந்த ஆவி வேலை செய்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். How can the children obey? Problem father, problem child. பிரச்சனையின் தகப்பன், பிரச்சனையின் பிள்ளைகள். நீ என் வேதத்தை மறந்தாய். What is the scripture? Hosea chapter 4. Thank you for helping me, Daddy. Oh, teacher. Hosea 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால், கல்லாதவர்கள், உறுதி இல்லாதவர்கள், அறிவில்லாதவர்கள் அவரது வார்த்தையை, வேதத்தை, விதிகளை, பிரமாணங்களை, அவருடைய புத்திமதிகளை குறித்து அறிவில்லாமல் அழிந்து போகிறார்கள். சங்காரம் என்றால் அழிவு. நீ அறிவை வெறுத்தாய். எது அறிவு? அவரது வார்த்தையின் அறிவு, அவரை குறித்த அறிவு, அவரது கட்டளைகளை குறித்த அறிவு, நீதி நியாயங்களை குறித்த அறிவு, பிரமாணங்களை குறித்த அறிவு, நியாய தீர்ப்புகளை குறித்த அறிவு. அவரது வார்த்தை, கட்டளைகளின் வழி, அவருடைய நீதியான நியாய தீர்ப்பு, எத்தனை காரியங்கள் தாவீது ராஜாவினால் எழுதப்பட்டிருக்கிறது. I took all these words from one psalm. ஒரு பாடல். எது? 119. அதில் இருந்து வந்தவைகள் இவைகள். இவைகளை காத்து இவைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் வார்த்தையை விரும்பி படிக்க தேவன் அவர்களை இழுத்துக் கொள்வார்கள். அவர்களை தம்மண்டை, வார்த்தை அண்டை இழுத்துக் கொள்வார். இவர்கள்தான் ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீருக்கு பக்கத்திலே நாட்டப்பட்ட மரங்கள். கிறிஸ்தவர்கள் அல்ல, நோ. யூதர்களிலும் எல்லாரும் அல்ல, நோ. அவரது வார்த்தையிலே, விதிகளில், பிரமாணங்களில், நீதி நியாயங்களில், அவரது கட்டளைகளில் தியானித்து வழிகளை கண்ணோக்குகிறவர்கள் தண்ணீரின் ஓரமாய் நடப்பட்ட மரங்கள். இலை உதிராது இருக்கிற மரங்கள், தன் காலத்திலே கனிகளை கொடுக்கும் மரங்கள். இப்படிப்பட்டவர்கள் செய்வதெல்லாமே வாய்க்கும்.
எங்கே இருக்கிற ரகசியம்? நேர்கால்களின் ஓரமாய் அவரது வார்த்தை, அதுக்குள்ளே நம்முடைய வேர்கள், நம்முடைய இருதயம் உள்ளே போக அந்த தண்ணீரை விட்டு அந்த மரம் விலகிறதில்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் அழிந்து போகிறார்கள். நீ அறிவை வருத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வருத்து விடுவேன். தேவன் பேசுகிறார். உன் தேவனுடைய வேதத்தை, the law, கட்டளைகள், நீதிகள், நியாயங்கள், பிரமாணங்கள், வழிகள், உண்மை, வார்த்தை, நியாய தீர்ப்புகள், நீதியான நியாய தீர்ப்பு, அவருடைய நீதி, நியாயங்கள், நீ இவைகளை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். I'll forget your children. என் வேதத்தை மறந்தாய். சும்மா சொல்லாத வேதக்காரன் என்று, சுத்த வஞ்சிப்பு. எந்த விதங்களிலே பேய் வஞ்சித்திருக்கிறது வாயால் சொல்ல முடியாது. All right, let's go to what he said. வேதம் சங்கீதம் பாடல் 119. யெகோவாவின் வேதத்தின்படி ஜீவிக்கிற உத்தமமாக்கத்தார் பாக்கியவான்கள். வேதம் என்று டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிறதுங்க டோரா. இப்ப மற்ற சொற்கள் எல்லாமே வேதம். டேவிட் என்னென்ன வார்த்தைகள் போட்டிருக்கிறான். இப்ப 7 முகமது எல்லாம் எழுதுனது சரியென்று நான் சொல்லவில்லை. அந்த வேதத்துக்கு கட்டளைகள், லா, இங்க தோரா, அவருடைய விதிகள், நிபந்தனைகள். ஓகே, யெகோவாவின் தோராவின்படி ஜீவிக்கிற உத்தமமாக்கத்தார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் சாபமாக கொடுக்கவில்லை கட்டளைகளை, அதன்படி நடக்கிறவர்கள். வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, அவருக்கு கீழ்ப்படிவது, அவரும் வார்த்தையும் ஒன்று. அவரே தேவனுடைய வார்த்தை. வார்த்தையானவர் மனுஷனானார். அவர் கட்டளைகளை உடைக்க வரவில்லை, நிறைவேற்றவே வந்தார். மத்தியாகு 5:17. 18வது வார்த்தை, உமது வேதத்திலே உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இப்படி
இப்படிப்பட்ட ஜபங்கள் தான் நாளாந்தம் நாங்கள் பண்ண வேண்டும். Open my eyes. கண்களை திறந்திரலும் என்றால் இருதயத்தை திறப்பது. இருதயம் என்றால் மனம். என் கண்களை திறந்திரலும் உம்முடைய வார்த்தையின் அதிசயங்களை பார்க்கும்படி, உம்முடைய உண்மையின் அதிசயங்களை நான் அறிந்து கொள்ளும்படி, உம்முடைய உண்மையின் நீதி நியாயங்களை நான் பார்க்கும்படிக்கு, பிரமாணங்களை நான் அறிந்து கொள்ளும்படிக்கு, நியாய தீர்ப்புகளை நான் புரிந்து கொள்ள, இவை எல்லாவற்றுக்கு நான் எத்தனை பேர் நான் பைபிள் படிக்க போறோடு போய் இப்படி இருக்கிற நீங்க ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு துடிப்பு, எந்த நேரம் எங்க உட்கார்ந்து இருக்கிறாய், என்ன வாசிக்கிறாய், எந்த இடத்துல என்று அவருக்கு தெரியும். அப்படி ஒரு மனுஷன் வாசித்து தான் அவனுக்கு தெரியாது. யேசுவா உயிர்த்தெழுந்த யேசுவா பிலிப்பை அனுப்பினவன் அவனுக்கு போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்ளண்டு என்ன கதைக்க வேணும் என்று சொல்லவில்லை. Every time you open the Bible and read and study or do whatever, Daddy and Yeshua are watching. அவன் செவ்வாயத்திலே தொழுது போட்டு வார நேரத்திலே ஏசாயா புத்தகத்திலே இருந்து அவர் படித்துக் கொண்டு அவரால் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டு பாடுகள் அனுபவித்து துக்கம் நிறைந்தவராய் இருந்தால் என்ற இடத்திலே அவனுக்கு விளங்கல்ல. அவன் யோசிச்சான், யார குறிச்சு சொல்றார், தீர்க்கதரிசி தம்ம குறித்து சொல்றாரா அல்லது வேற யாரு, அவனுக்கு விளங்க இல்லை. இதை கவனித்தார் யேசுவா தி மெஷாயா. எம்மாவு தெருவில் போனாக்களை காய்ச்சி கொண்டு போற அவர்களை சந்தித்து கேட்ட மாதிரி இங்கே பிலிப்பை அனுப்புகிறார் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க. அந்த வேறுதான் இன்னமும் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பத்திரத்தில் இருந்து சொல்லிக் கொடுக்கிறது பிலிப். ஆவி சொன்னது அவனை போய் அந்த இந்த தெருவில் அந்த பக்கமாய் போவண்டு. ஆவி யார்? அந்த ஆவி மூன்றாம் ஆள் அல்ல, உயிர்த்தெழுந்த உயிர்ப்பிக்கும் ஆவி ஆகிய யேசுவா தி மெஷாயா, யேசுவா ஹமஷியா. அவர்தான், ஒரு யாரும் இல்லை. ஏதாவது வேத வாக்கியங்கள் வெளிச்சமாக ஆதரப்பட்டு சந்தோஷம் அடைந்தால் அந்த இருதயத்தை அந்த நேரத்தை திறந்த ஒரு யேசுவா மசியா. ஓயா, உமது வேதத்தின், உமது வார்த்தையின், உமது உண்மையின், உமது நீதி நியாயங்களில், உமது நியாய தீர்ப்புகளின், உமது சாட்சிகளின், உமது வழிகளை நான் அறிந்து கொள்ள என் கண்களை திறந்தருளும். Now come with me to Luke chapter 24. It'll be so wonderful as we are studying the scripture and you are listening at home. நாங்கள் படிக்கும் நேரத்தில் இப்படியான நேரங்களில் what is it? You have any trumpet sound? அவர் வருவதற்கு அப்படியான நாட்களாக தான் இருக்கிறது.
Luke 24. உயிர்த்தெழுந்த இயேசுவா எம்மாவு தெருவிலே அவர்களோடு பேசி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அதுக்கு பிறகு சாப்பிடும் நேரத்திலே அவர்கள் அவரை அறிந்து கொண்டார்கள். அவரோ அவர்களுக்கு மறைந்து போனார். 32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை, வேதம் என்றால் கட்டளை, நீதி, தீர்க்க தரிசன வார்த்தைகள், அவருடைய ஒழுங்குகள், விதிகள் நமக்கு விளங்கப்படுத்தி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? Now, will you come this side? லூக்கா 24:44 இயேசுவா உயிர்த்தெழுந்தவர் அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் கட்டளைகள், வார்த்தை, விதி, ஒழுங்குகள், புத்திமதிகள், வழிநடத்துதல்கள், மோசேயின் புத்தகத்திலும் தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களிலும் பாடல் புத்தகங்களிலும் என்னை குறித்து எழுதவைகள் எல்லாமே நிறைவேற வேண்டியது என்று. பிள்ளைகள் அதுகளை எடுத்து வாசி. அவரை குறித்து எழுதப்பட்டவைகளை வாசி. எல்லாம் நிறைவேற வேணும். கிறிஸ்தவ சபைகளில் தூக்கி எறிஞ்சு போட்டிருக்க அநேகமானவர்கள் விசாரம் விடலும் தான் படிப்பிக்கிறது. எல்லாமே நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்த பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்களை இவைகளை. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை, இருதயத்தை அவர் திறந்து, அதான் இந்த கண்களை திறக்கிறதுண்டா, இருதயத்தின் கண்கள். அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி மெஷாயா பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோர்ல இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்போம். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்போம். மனம் திரும்புதல் ஒரு கட்டளை. Repent. உன் பழைய வாழ்க்கை விட்டு மனம் திரும்பு. உன் சொந்த சித்தப்படி ஜீவித்த வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பு. நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து அவன் தன் தன் வழியிலே போனோம். அதுதான் பெரிய பாவம். அவன் தன் தன் வழியிலே போனோம். இயேசுவா சொன்னார், இல்லை நானே வழி. அவன் தன் தன் வழியிலே போனோம். தேவன் மகனை அனுப்பி சொன்னார், அவர்தான் வழி. இந்த பாவத்துக்காக எல்லா கோபாக்கினையும் அவர் தலையின் மேல் விழ பண்ணினார். எங்கள் சொந்த வழிகளிலே போனபடியால். எபேசியர் 2ஆம் அதிகாரம். இப்பொழுதும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளி தங்களோட சொந்த சித்தப்படி போய்கொண்டிருக்கிறார்கள். அதுபட இதுபட அது அப்படி அல்ல. அவசங்கம் பழைய நாட்கள் நல்லா இருந்தது, இப்ப எல்லாம் பிழையா போகிறது. ஏனென்றா இப்பதான் அந்த கிறிஸ்துவின் பேய் உனக்குள்ளாக எழுப்பி படம் எடுத்து இப்படி நிற்குது.
இப்பதான் அது வழியால வந்து இருக்குது. நான் 3ஆம் ஆளை குறித்து சொல்ல ஆரம்பித்தேன். நிப்பாட்டு, 3ஆம் ஆளை இருக்குடா. ஒரு வாலிப பெண்ணு எல்லாருக்கும் முன்னாலும் இப்படி சொல்லும், அதுவும் ஆன்லைன். அவள் விடுதலை அடைந்தாள். உள்ளம் திறக்கப்பட வேண்டும். இப்பதான் இந்த பதுங்கி இருந்த அந்த கிறிஸ்துவின் ஆவிகள் எல்லாமே சபைகளுக்குள்ளே இருந்து தலையட்டி பார்க்கிற நேரம். Now, as I said, things are going to change. I sense உலகெங்கும் அதி உச்சகட்டத்துக்கு போகிறது. கட்டளைகள் இல்லாம ஜீவிக்கும் மனுஷர்கள் முதலாவதாக கிறிஸ்தவர்கள். ஆக்களை சும்மா பேய் காட்டுறது, சூரிய நாள் ஆராதனை வச்சுட்டு கர்த்தர் சொன்னார் அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இந்தியாவால் இறக்குமதி செய்யப்பட்ட இப்படியான கூச்சல்கள். It's high time God sends his prophets. அவருடைய தகப்பனையை மாற்றி இல்லாத ஒரு ஆவியை கொண்டு வந்து 3ஆம் ஆள் என்று பரிசுத்தாவி என்று அவர் தான் அவருடைய தகப்பன். You know what? The father of Yeshua is the Holy Spirit. Yeah. பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும். சோ யேசுவா கண்களை திறந்தார். பார்த்தீங்களா, உமது வேதத்தின் உமது வார்த்தையின் அதிசயங்களை நான் காணும்படிக்கு என் கண்களை தரும். வாலிப பிள்ளையே, சொறு பிள்ளையே, 10 வயதோ 9 வயதோ, காலையில் எழுந்தது இதை செய், படுக்க போற நேரம் செய். டாடி என் கண்களை திறந்து விடும் டாடி, கண்களை எனக்கு விளங்குது டாடி. ஒரு தாய் திருமணமானவர் தனக்கு படிக்கிற நேரம் இந்த வேத புத்தகத்தில் இருந்து ஒன்று மறுதில்லையாம் என்று நேற்றைக்கு சொல்லியிருந்தான். அப்படியானவர்கள் இப்படிப்பட்ட ஜெபங்களை பண்ண வேண்டும். ஏற்கனவே கண்கள் திறக்கப்பட்டு சிறு வயதிலே இருந்து ஆடுகள் மேய்க்கிற நேரத்திலே அவன் எவ்வளவாய் தேவனோடு சஞ்சரித்திருப்பான். தாப்பன் ஆடுகளை பார்க்கிற நேரம் டேவிட், இஸ்ரேல் வேறொருடமும் இல்லை. நான் ஆரம்பத்தில் வாசிக்கிற நேரம் எங்கப்பா இது இதெல்லாம் everything is in Israel. Oh Daddy, we thank you for your word, Daddy. We thank you for your word. இன்னும் இன்னுமாய் எங்கள் கண்களை திறந்தருளும். உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய செய்யும். So that's 18. 29 எடுப்போம். 119 நிக்கிறோம். 29. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி, பொய் வழி பிசாசின் வழி, மெய்யான வழி
நானே வழி என்று சொன்னவரின் வழி, வார்த்தையின் வழி, கட்டளைகளின் வழி, நீதி நியாயங்களின் வழி. பொய்யான வழியை என்னை விட்டு விலக்கி பாருங்க. எப்படிப்பட்ட ஜெபம் உண்டு. உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும், அருள் செய்யும். எனக்கு அது சரி வரல. இதுல பாப்போம் 119:29. ஏமாற்றும் வழிகளில் இருந்து என்னை காத்துக்கொள்ளும். வாலிப பிள்ளைகள் எவ்வளவாய் இதை ஜெபம் பண்ண வேணும். பண்ணியிருப்பாங்களா? ஏமாற்றும் வழிகள். எத்தனை பேர் தற்கொலையிலே முடியுது. ஒரு பிள்ளை யூனிவர்சிட்டியில இருந்து வந்தது. இங்க the teaching place, Open University, சரியான மனம் குழம்பி தர குழம்பி. He was a medical student. I don't know what happened to her now. என்ன என்று கேட்ட நேரம் ஒரு 10 வருஷங்களுக்கு முதல் ஒருவன் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லி, அதுக்கு பிறகு நான் சும்மா சொன்னேன். நான் 2-3 வருஷங்களுக்கு பிறகு சொன்னவன், நான் சும்மா படி விட்டேன். நான் அவளுக்கு மூளை இதா போயிட்டு. ஏமாற்றும் வழிகள் இதுல போட்டிருக்குது. ஏமாற்றும் வழிகளிலே இருந்து என்னை காத்துக்கொள்ளும். What a prayer. உமது நீதி சட்டம், அந்த கட்டளைகள் விதிகள், நீதி சட்டம், அது நீதி, righteous law, நீதி சட்டத்தின் மூலம் என்னில் கிருபையாயிரும். We will see ERV என்ன சொல்றான்னு பாப்போம். ஓகே, பத்தொன்பது 29. யெகோவா நான் பொய்யாக வாழாதபடி ஜீவிக்காதபடி செய்யும். ஆக்கற காணிய மட்டுமில்ல, சிலர் வந்து சொன்னார்கள், அரசாங்க காணிகளையும் மெதுவாக திருடி கொண்டு போகுது ஜனம். மரத்தை நாட்டுறது, பிறகு வேலி, மட்டக்களப்பில் வேலிகள் நடக்கிறது. அது ஒரு அற்புதம். வேலிகளுக்கு கால் உண்டு. நடந்து அங்கால போய் அதை சுத்தி வளைச்சு கட்டியாச்சுது. நீதி எங்கே? தேவன் ஆசீர்வதிப்பாரா? இல்லை. Never. நான் பொய்யாக வாழாதபடிக்கு செய்யும் உமது போதனைகளினால் என்னை வழி நடத்தும். போதனைகள், கட்டளைகள், நோ 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 நோ, அது இயேசுவ சிலுவையிலே எடுத்து போட்டார். அவை நீக்கப்பட்டது. போதனை, டீச்சிங், கற்பித்தல்கள், we have it, right? கற்பித்தல்கள். You can put me in the corner and put those things, because these people have to see with their eyes.
அவர் கற்பித்த காரியங்களை சிலுவையிலே எடுத்து போடுவாரா? எத்தனையோ கற்பித்த காரியங்களை கற்றுக் கொடுத்தார் தேவன். இவைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் நேரம். பூமியிலே உங்களை போல ஒரு ஞானம் உள்ள ஒரு ஜாதி இருக்க மாட்டார்கள். உங்களை போல அது தேவன் ஞானத்தின் எல்லையற்றவர். அவர் கொடுத்த வார்த்தைகள், கற்பித்தல்கள் உமது போதனைகளினால், கற்பித்தல்களினால் என்னை வழிநடத்தும். 34 எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்வேன். சிலுவையிலே ஆணி அடித்தார். கட்டளைகளை இப்ப நாங்க பார்த்து கொண்டு வந்தது எல்லாமே வேதம் என்று சொல்லி இருக்கிற இடங்கள். 1ஆம் வார்த்தை, 18ஆம் வார்த்தை, 29வது வார்த்தை. இப்ப 34 பார்க்கிறோம். தோரா எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு. ஏன் வேதத்தை பற்றி கொள்ளாமல் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள்? உணர்வு இல்லை. I wonder what the English Bible says. 34 give me understanding. விளங்கும் ஒரு நிலைமையை தாரும், உணர்வை தாரும். Give me understanding that I may observe your law, observe your Torah. ஒருவருக்கு இலங்கையில இருந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. இந்த கட்டளைகளை குறித்து பிரதர் நீங்க படிப்புகிற நேரம் இருதயம் எல்லாம் சந்தோஷத்தினால் நிறைகிறது. No wonder David said, கட்டளைகளை தியானித்து வழிகளை கண்ணோக்குகிறேன், மகிழ்கிறேன் கட்டளையில், உமது வார்த்தையை என்றும் மறவேன். I won't forget your Torah. அநீதி நிறைந்த உலகத்திலே பொய்யும் உருட்டும் திரட்டும் எல்லாமே சரியாக நடக்கிற நீதியுள்ள ஒரு அரசாங்கம் அங்கே இருக்கிறது. நீதியுள்ள ஒரு நீதிமன்றம், நீதியு எல்லாவற்றிலும் உள்ள ஒரு நீதிபதி. No, you cannot find. நீதியுள்ள ராஜா வந்து பூமியை அரசாளுவார். எரேமியா 23:5. Oh, it's time to come. Time for the Lord to come.
34 எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது உமது கட்டளைகளை, உமது வேதத்தை, உமது நீதி நியாயங்களை, உம்முடைய வழிகளை, உமது உண்மையை, உம்முடைய நியாய தீர்ப்புகளை, புத்திமதிகளை நான் பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். டேவிட் அவருடைய ஆடு, அவன் முழு இருதயத்தோடும் அதற்கு கீழ்ப்படிய விரும்புகிறான். கட்டளைகள் இல்லை, முடிஞ்சு போச்சது. நாங்கள் கிருபையின் காலம் உண்டு. தாங்க உருட்டு திரட்டு டிங்கானாவினை சேவிக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் பலர். இவர்களுடைய எண்ணம் தாங்கள் அவருடைய ஆடுகள். இல்லை, என் ஆடுகள் என் குரலுக்கு, என் கட்டளைகளுக்கு, என் நீதிகளுக்கு, என் நியாய தீர்ப்புகளுக்கு, என் உண்மைக்கு, என் நீதி நியாயங்களுக்கு, என் வழிகளுக்கு, என் கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு, என் கற்பித்தல்களுக்கு, புத்திமதிகளுக்கு செவி கொடுக்கிறது. யோகனான் 10:27. என் ஆடுகள் சொல்லுகிறதில்லை, கட்டளைகள் இல்லை, அவை யாவும் செலவையோடு போய்விட்டது. நாங்கள் விருப்பப்பட்டபடி சேவிப்போம். நான்சென்ஸ், அட்டர் நான்சென்ஸ். வெள்ளக்காரன் தற்போதைய இதுதான் எல்லா இடத்தையும் பரவிட்டது. இந்த 3ஆம் ஆள் ஹோலி ஸ்பிரிட்டும், செத்தபின் மோட்சமும், லிவிங் இன் ஹெவன், இப்படி பல காரியங்கள் போயிட்டது. ஐக்கியம் 3ஆம் ஆளுங்கிற பரிசுத்த ஆவி என்கிற ஒரு ஆவியோடு நாற்பத்தி 119. ஓகே, நான் எப்பொழுதும் உமது வேதத்தை காத்துக் கொள்ளுவேன். வேதம் சத்திய வசனம் என் வாயை விட்டு நீங்க விடாது. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக் கொள்ளுவேன். தோரா இவைகளை பேய் வந்து கொஞ்சம் பேரை வஞ்சித்து இந்த வெள்ளக்காரங்கள் புத்தகங்களையும் வீடியோக்களையும் சீரியெல்லாம் வெளியிட்டு இன்றைக்கு கிருபையின் காலம், இயேசுவா அவற்றை எல்லாவற்றையும் நீக்கினார். பவுல் சொன்னார், நீங்கள் கட்டளைகளுக்கு மறுபடியும் கீழ்ப்படுகிறார் இருந்தாலும் நீங்கள் கிருபையை விட்டு விழுந்தீர்கள். நீ உனக்கு விளங்க இல்லாமல் சொன்னது. நாங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது கிருபையை பெற்றபடியால், தயவை பெற்றபடியால் நாங்கள் கீழ்ப்படுகிறோம். We obey because we received grace. கிருபை கிடைக்கும்படிக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறதா அல்ல. அது எங்கள் சொந்த பலன். சொந்த பலனால் நாங்கள் கிருபையை பெற முடியாது. விசுவாசத்தை கொண்டு கிருபையினால் விடுதலையாக்கப்பட்டீர்கள். 2:8. So we obey because we receive mercy, we receive grace. பவுல் அப்போஸ்தலனுக்கு இரக்கம் கிடைத்தது, கிருபை கிடைத்தது. பால், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்?
இயேசுவாவின் வெளிப்படுத்துதல் கிடைத்ததும் இயேசுவா யார்? கட்டளைகள், நீதிகள், வார்த்தை, போதனை, கற்பித்தல். அவரே வார்த்தை, வார்த்தையானவர் மனுஷனானார். அவருடைய வெளிப்படுத்துதல் கிடைத்ததும் அவருக்கு இருதயம் மாறி போச்சு. உடனே என்ன சொன்னான்? ஆக்களை இழுத்துக்கொண்டு டமாஸ்கஸ் சீரியாக்கு போக வேண்டியவன். கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட கூட்டத்தை இப்பொழுது அவர் கேட்கிறான், what shall I do? நீர் யார் என்று கேட்டான். I am Yeshua. நீ துன்பப்படுத்துகிற யேசுவா நான். அவன் துன்பப்படுத்தினது அவருடைய சீஷர்களை. எங்கே யேசுவா என்ன சொல்லுகிறார்? ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அவருடைய சீஷர்கள் அவருடைய மாமிசமும் எலும்பும். அவன் உடனடியாக கீழ்ப்படிந்தான். நான் என்ன செய்யட்டும்? கட்டளைகளின் வெளிச்சம், வார்த்தையின் வெளிச்சம், தேவனுடைய மகனின் வெளிப்படுத்துதல். வார்த்தை வெளிப்படுத்தப்படும் நேரத்திலே தேவனுடைய மகன் வெளிப்படுத்தப்படுகிறார். அந்த அப்பம் பிக்குதல் நேரத்திலே, நன்றி சொல்லி சாப்பிடும் நேரத்திலே அவர்கள் இங்கே அறிந்து கொண்டார்கள் அவர்தான் என்று. அப்படி அவர்கள் அறிந்ததும் சடுதியாய் அவர் மறைந்து போனார். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காட்டுக் கொள்ளுவேன் அல்லது கட்டளைகளை. இப்படி இருக்கா? அவருடைய கட்டளைகளானே சொல்லுது, விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. திருடர்களும் கள்ளர்களும் சபைக்குள்ள பூந்திருக்கிறார்கள். வழிநடத்துகிறோம் என்று சொல்லுகிறவர்களும் கொள்ளைக்காரர்கள், மதிலாலே ஏறி விழுந்தவர்கள். இயேசுவா தான் நீ சொன்னார், உங்களுக்குள்ளே கள்ளதிகதரிசிகள் இருந்தார்கள், கள்ள போதகர்களும் இருப்பார்கள் என்று. வார்த்தைக்கும் இவர்களுக்கும் அங்கே வார்த்தை உண்டா? இருதயத்தில் ஏதாவது உணர்வு உண்டா? இல்லை. How can that be? அதான் அவர் சொன்னது, நான் தேவனிடத்தில் இருந்து உண்மையை கொண்டு வந்த மனுஷனாக. மனுஷனை இனி கொகலா பார்க்கிறியாள்? அவரிடத்தில் இருந்து உண்மையை கொண்டு வந்தேன். உண்மை வேதம், விதிகள், போதனைகள், வழிநடத்துதல்கள், பிரமாணங்கள், நியாய தீர்ப்புகள், நீதி நியாயங்கள், இவை யாவும் மாறி 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 பாடல்களிலே டேவிட் எழுதி வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு மற்ற பாடல்களில் உண்டு. நான் சொல்லுகிறேன், இரக்கம் பெற்றவர்கள், பாவ மன்னிப்பு பெற்றவர்கள், அவருடைய ஆட்டு தொழுவத்துக்குள்ளே அவராலே தொடுபட்டு அவரே வாசல், அந்த வாசலுக்குள்ளாக போனவர்கள். நான் உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய, நான் உமது வழிகளிலே நடக்க எனக்கு உணர்வை தாரும் என்று அவர்கள் கேட்டு அந்த கீழ்ப்படுதலின் மூலமாக சந்தோஷம், சொல்லி முடியாத சந்தோஷம் அவர்களை நிறைக்க ஆரம்பிக்க. That's what David said. மகிழ்கிறேன் கட்டளையில்,
கிறிஸ்தவம் சொல்லுகிறது நோ, கட்டளைகள் எல்லாமே சிலுவையிலே ஆணி அடித்து நீக்கப்பட்டாயிற்று. நாங்கள் கிருபையின் காலம் தெரியுமா? அதான் இவ்வளவு கொள்ளைத்தனமும் திருட்டுத்தனமும் பொய்யும் ஊருட்டு திரட்டும் தேவனுக்கு பயமில்லாத இதுவும் எரிச்சல் பொறாமையினால் நிறைந்து வழியுது. கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்டது. எல்லாத்துக்கும் காலம் கெட்டி போச்சு. The result which happened yesterday with regard to the elections of USA is going to affect the whole world. அமெரிக்காவின் எலெக்ஷன் முடிவு அது நடந்து இப்பொழுது கள்ளத்தனமாக ஓட்டுகள் எல்லாவற்றையும் எடுத்த அந்த பகுதிக்கே தான் விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவருடைய உண்மையின் வழியில் இருந்து விலகுகிறான் டொனால்ட் ட்ரம்ப். I am not speaking politics. I am speaking about a man who held the word of God. அவருடைய வார்த்தைக்கு கொஞ்சமாவது பயப்படும் மனுஷன் இப்படியாக நான் கேள்விப்படவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. எந்த ஒரு ஜனாதிபதியும் படிச்சது. That's why Satan hates him. முள்ளு பகையாய் பிசாசு எதிர்க்கிறான். ஐம்பத்தி ஓராவது வார்த்தை 119. அகந்தைக்காரர்கள், பெற்றுமை உள்ளவர்கள் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் காது உள்ளவன் கேட்க கடவான். பரியாசம் பண்ணியும். We read word book. இது எங்களுடைய புத்தகம், உலகத்தின் புத்தகம், ஃபேஸ்புக். இருக்கும் எல்லா அகந்தைக்காரர்களும் அதுக்குள்ளதான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது சரியான ஒரு வழி அல்ல, முற்றிலும் பிழையானது. அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரிகாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. வேதம், நீதி, நியாயங்கள், வார்த்தை, போதனைகள், உண்மை, அவருடைய வழிகள், நியாய தீர்ப்புகள், கட்டளைகள், நீதி நியாயங்கள், சாட்சிகள், வழிகள், பிரமாணங்கள் எல்லாமே இவைகள் எல்லாவற்றையும் சிறு பிள்ளைகள்கிட்ட கேட்டா 6-7 வயது பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுத்துட்டு பிள்ளைகள் இதை எல்லாவற்றையும் டாடி கொடுத்து போட்டு இருக்க தம்முடைய ஜனத்துக்கு ஆசீர்வாதமாக இயேசுவா தம்மை ஒப்பு கொடுத்து சிலுவையிலே இதை எல்லாத்தையும் அறைந்தாரா? இல்லாமல் போக சொத்து பைத்தியம். We'll come to that verse 119:51. இது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேணும். பரியாசக்காரர் உட்கார்ற இடத்தை சரின்னு உட்காரே இல்லை, அவன் தூரமாயிருந்து பரியாசம் பண்ணி கொண்டிருப்பான்.
பரியாசக்காரர்களும் எங்க கூட ஆண்டவர் வாரண்டவர் ஒன்றையும் காணலே. பரியாசக்காரர் சைமன் பீட்டர் எழுதி வைத்திருக்கிறான். எங்க காணலையே பரியாசக்காரர். அயலார் அல்ல வேறு யாரோ உன்னுடைய எதிரிகள் உன்னை பரியாசம் பண்ணலாம். நீயும் நானும் செய்ய வேண்டியது Scripture 51, நான் உமது வேதத்தை, உமது வார்த்தையை, உமது உண்மையை, உமது போதனையை, உமது கட்டளைகளை விட்டு விலகினதில்லை. So we will, God willing, we will see you tomorrow, continuing the study. Hope you enjoyed it, and say goodbye to all of you abroad and all those who are in Sri Lanka. Bye for now.